ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி, அதுவும் நாட்டுக்கோழி குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் கம்மியான அளவில் தான் பண்ண போகிறோம். சிலர் கேட்குறீங்க 2 பேருக்கு எவ்வளோ செய்கிறது, 4 பேருக்கு எவ்வளோ செய்கிறது அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம செய்கிற அளவுகளில் நீங்களே கொஞ்சம் சரி பார்த்து நீங்களே சேர்த்துக்க, எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ செஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் சரியான அளவுகளை மட்டும் பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற அளவு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, அதுவும் குக்கரில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இது போல் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்ததாக பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். தக்காளி இது போல் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததாக நம்ம இப்போ பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு, இது கூட நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ நான் நாட்டுக்கோழி 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் 1 படி அளவுக்கு தான் அரிசி சேர்த்துருக்கேன், அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நாட்டுக்கோழியிலே நம்ம தனியாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியெல்லாம் சேர்க்கணும். அதனால் 1.5 படி தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த படியில் 1 படி அரிசி 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதையும் புளிஞ்சிடலாம். புளிஞ்சிட்டு இப்போ இதெல்லாம் கலந்து பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். தண்ணி நல்லா கொதித்து வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குக்கரை தூக்கி வச்சிடலாம். அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி. பார்த்திங்கன்னா நம்ம தம் வச்சு ஒரு தண்ணி கூட இல்லை. பார்த்திங்களா, நல்லா அரிசியும் வெந்திருக்கு, நல்லா ரைஸும் உதிரியாக வந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நம்ம நாட்டுக்கோழி பிரியாணியை தம் வச்சு குக்கரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்கள் ரைஸும் நல்லா உடையாமல் குலையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இதே போல் நீங்களும் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.